الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن الرحمة لا تنزل على قوم فيهم قاطع رحم رواه البيهقي أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسول الله صلى الله عليه وسلم. அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை வழித்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இறையில்லமாம் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் வாழ்க்கையில் முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முதற்க நடிகேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு கண்ணியமான மாதம், மேன்மை மிகுந்த மாதம் ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் எம்மை வந்தடைய இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஹ்மத்தை அள்ளித் தரும் மாதம், விசாலமான பாவ மன்னிப்புக்குரிய மாதம், லட்சோப லட்ச பாவிகளை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யும் மாதம், சொர்க்க வாயல்கள் திறக்கப்படும் மாதம், நரக வாயல்கள் மூடப்படும் மாதம், சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரிக்கக்கூடிய மாதம், புனிதமான ஓர் இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கும் மாதம், இபாதத்தால் வணக்க வழிபாடுகளால் வாழ்க்கையை செழிப்பாக்கக்கூடிய மாதம், பரக்கத்துக்குரிய மாதம், கைறுகள் நிறைந்த மாதம், ஏழை எளியோர்களின் மாதம், பசியை உணர்த்தக்கூடிய மாதம், சதகாவின் மாதம், தர்மத்தின் மாதம், உதவிக்கரம் நீட்டும் மாதம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடமிருந்து அடியார்களுக்கு திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் மாதம்.
வேதங்கள் இறக்கப்பட்ட மாதம், சுஹுஃபுகள் இறக்கப்பட்ட மாதம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் பெரும் பெரும் நிகழ்வுகள் நடந்த மாதம் ரமலான். ரமலானுடைய மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில், ஓரிரு நாட்களில் எம்மை வந்தடைய இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் அல்லாஹ் அடியார்களுக்கு நன்மையை வாரி வழங்குகிறான். ஒரு அடியான் சுன்னத்தான ஒரு அமலை செய்தால் அல்லாஹ் அந்த சுன்னத்துக்கு, அந்த சுன்னத்தான அமலுக்கு ஃபர்துடைய கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். ஏனைய 11 மாதங்களில் ஒரு சுன்னத்தான அமல் செய்தால் ஒரு பொழுதும் அவனுக்கு ஃபர்தான அமல் செய்ததனுடைய கூலி கிடைக்காது. கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் லுஹா தொழுகையை தொழுகிறான், சுன்னத்தான தொழுகை. அந்த சுன்னத்துக்கும் அல்லாஹ் ஃபர்தான தொழுகையினுடைய கூலியை கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு ஃபர்தான விடயத்தை செய்கிறார், ஒரு ஃபர்தான அமலை செய்கிறார், ஒரு ஃபர்தான இபாதத்தை செய்கிறார், அல்லாஹ் 70 ஃபர்லுகளுடைய கூலியை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, விளங்குவதற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் சுபஹுடைய ஃபர்தான தொழுகையை தொழுகிறான், அல்லாஹ் 70 சுபஹுடைய ஃபர்லுகளை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த மாதத்தில் ஒரு மனிதன் ஜக்காத் கொடுக்கிறான், 70 விடுத்தம் ஃபர்தான ஜக்காத் கொடுத்ததினுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த மாதத்தில் கண்ணியமானவர்களே, ஃபர்து என்று சொல்லப்பட்ட எந்தெந்த அமலெல்லாம் இருக்கிறதோ அந்த அமலுக்கு அல்லாஹ் அதனை 70 மடங்காக பெருக்கி அல்லாஹ் இரட்டிப்பாக பன்மடங்காக்கி அல்லாஹ் நன்மைகளை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, நன்மைகள் வாரி வழங்கப்படும் மாதம். சுப்ஹானல்லாஹ். அந்த அடிப்படையில் ஒரு நோன்பாளி சுபஹுடைய நேரத்தில், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் சஹர் செய்கிறான், சுன்னத்தான ஒரு அமல் சஹர் செய்கிறான். சஹருக்கு பின்னால் அசான் சொல்லப்படுகிறது. அந்த நேரத்திலிருந்து பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான், இல்லற உறவில் ஈடுபடாமல் மனைவியை விட்டு ஒதுங்கி இருக்கிறான். இது அனைத்தும் எதற்காக வேண்டி செய்கிறான்? ஏண்ட ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த மாதத்தில் அல்லாஹ் நான் இப்படி இருப்பதை தான் கடமையாக்கி இருக்கிறான். நான் பசிச்சிருக்கிறேன். ஏனைய மாதங்களில் என்னால் பசி தாங்க முடியாதுதான். ஆனாலும் இந்த மாசத்தில் அல்லாஹ் என்னை பசித்திருக்கும்படி சொல்லியிருக்கிறான். என்ற ரப்புக்காக வேண்டி நான் பசித்திருக்கிறேன், என்ற ரப்புக்காக வேண்டி நான் தாகித்திருக்கிறேன், என்ற ரப்புக்காக வேண்டி எனக்கு ஹலாலாக்கப்பட்ட என்னுடைய மனைவியை விட்டும் நான் ஒதுங்கி இருக்கிறேன். இதெல்லாம் யாருக்காக வேண்டி? என்ற ரப்புடைய பொருத்தத்துக்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, அப்படியே மக்ரிபுடைய அசான் ஒலிக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இவர் பேரித்தம்பலத்தையும் தண்ணீரையும் குடிக்கிறார். ஒரு துஆ ஒன்று ஓதுகிறார். ஸஹபல் லமஉ வப்தல்லத்தில் உரூகு வஸபத்தில் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். ஸஹபல் லமஉ, தாகம் தீர்ந்து விட்டது. வப்தல்லத்தில் உரூகு, நரம்புகள் நனைந்து விட்டது. வஸபத்தில் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் கூலியும் உறுதியாகிவிட்டது. அல்லாஹ் இந்த நோன்பிற்கு என்னெல்லாம் கூலிகளை சொல்லுகிறானோ அந்த கூலிகளும் உறுதியாகிவிட்டது. கண்ணியமானவர்களே, எவ்வளோ பெரிய அமல்! ஆனால் கவலையான விடயம் என்ன தெரியுமா? ஒரு சில பாவங்கள் எம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருந்தால் ரமலான் வருவதற்கு முன்னாலேயே நானும் நீங்களும் அந்த பாவத்திற்கு தௌபா செய்வோம், அந்த பாவத்திலிருந்து மீண்டு கொள்ளுவோம். அந்த பாவத்தை நானும் நீங்களும் ரமலான் நுழைந்ததற்கு பின்னாலும் அந்த பாவத்தில் தொடர்ச்சியாக இருந்தால் இந்த ரமலானுடைய நன்மை அது ஒரு பொழுதும் அல்லாஹ் தரவே மாட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கிறார், வெயிலினுடைய அகோரம்
தாங்க முடியல, தாகம் வருது, பசிச்சிருக்கிறார், குடும்ப உறவில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்கிறார். இதெல்லாம் என்ற ரப்புக்காக வேண்டி ஒரு சில பாவங்களும் அவருடைய வாழ்க்கையில் இருக்குதா? நான் பின்னால் அந்த பாவங்களை சொல்லுவேன். கண்ணியமானவர்களே, அந்த பாவங்கள் இருந்தால் ஒரு நாளும் அல்லாஹ் நோன்பாளியுடைய கூலியை கொடுக்க மாட்டான். ரமலானுக்கு முன்னால் இந்த பாவங்களுக்கு நானும் நீங்களும் தௌபா செய்வோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தினால் உறுதி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் முடியும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு ஹதீஸை கொண்டு இந்த பாவங்களை நான் தெளிவுபடுத்துகிறேன். சலாசத்துன், 3 நபர்கள் இருக்கிறார்கள், 3 நபர்கள் இருக்கிறார்கள். லா தர்தஃபிஉ ஸலாத்துஹும், அவர்களினுடைய தொழுகை, அவர்களினுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களினுடைய சதகா, அவர்களினுடைய ஜகாத், அவர்களினுடைய நோன்பு, இப்படியாப்பட்ட அமல்கள் எந்த ஒரு அமலும் ஃபௌக ரூஸிஹிம் ஷிப்ரன், அவருடைய தலைக்கு மேலால் ஒரு சாணளவு கூட உயர்த்தப்பட மாட்டாது. 3 கூட்டங்கள் இருக்கிறார்கள். அவர்களினுடைய இபாதத், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அமல்கள், தொழுகைகள், நோன்புகள், ஜகாத், இது போன்ற என்னெல்லாம் அமல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்த அமல் அவர் செய்தாலும் அவருடைய தலைக்கு மேலால் ஒரு சாணளவு கூட அந்த அமல்கள் உயர்த்தப்பட மாட்டாது. யார் அந்த கூட்டம்? முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜுலுன் அம்ம கௌமன், ஒரு மனிதர் இருக்கிறார். அம்ம கௌமன், ஒரு கூட்டத்திற்கு நேர்வழி காட்டுகிறார், ஒரு கூட்டத்தை வழி நடத்துகிறார். இமாம், ஒரு கூட்டத்தினுடைய இமாம். அது இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய, பொதுவாக மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அது இமாமாக இருக்கலாம். அதுபோல ஊரில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆலிம்களாக இருக்கலாம். மார்க்கத்தை வழிகாட்டக்கூடிய, வழி நடத்தக்கூடிய, சமூகத்தை திறன்பட வழி நடத்தக்கூடிய இமாம்கள், உலமாக்கள். ரஜுலுன் அம்ம கௌமன், ஒரு கூட்டத்துக்கு வழி நடத்துகிறார். வஹும் லஹு காரிஹூன், ஆனால் அந்த கூட்டம் இந்த ஆலிமை, இந்த இமாமை வெறுக்கிறார்கள், அவருடைய செயலை வெறுக்கிறார்கள். இப்படியாப்பட்ட ஒரு இமாம், ஒரு ஆலிம் அந்த ஊரில் இருந்தால் அவருடைய தொழுகை அவருடைய தலைக்கு மேலால் ஒரு சாணளவு கூட உயர்த்தப்பட மாட்டாது. அல்லாஹ் நம் அனைவரையும், உலமாக்கள் அனைவரையும் இந்த கூட்டத்தை விட்டும் பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, 2வது கூட்டம், வம்ரஅத்துன் பாத்தத் வஸௌஜுஹா அலைஹா சாகிதுன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்மணி, தன்னுடைய கணவன் தன்னுடைய ஆசையின் பக்கம் அழைக்கிறான். ஆனால் அந்த பெண்மணி அந்த கணவனினுடைய அந்த பதில், அந்த கணவனினுடைய அந்த ஆசைக்கு இணங்காமல் அவள் ஒதுங்கி நடக்கிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணியினுடைய தொழுகை, நோன்பு, சதகா, எந்த அமலும் அவளுடைய தலைக்கு மேலால் உயர்த்தப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, மனைவி கணவனுக்கு வழிபட வேண்டும், கணவனுடைய ஆசைக்கு இணங்காமல் தஹஜ்ஜத்தில் எழும்பி அல்லாஹ்விடத்தில் தொழுது மன்றாடி அழுகிறாள். இந்த தஹஜ்ஜத் அவளுடைய தலைக்கு மேலால் ஒரு சாணளவு கூட உயர்த்தப்பட மாட்டாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3வது கூட்டம் யார் தெரியுமா? வஅஹவானி முத்தசாரிமான், 2 இஸ்லாமிய சகோதரர்கள், 2 இஸ்லாமிய சகோதரர்கள், அவர்களுக்குள்ளால் ஒரு மனஸ்தாபம், அவர்களுக்குள்ளால் ஒரு சண்டை சச்சரவு, அவர்களுக்குள்ளால் ஒரு பிளவு. அவர்களுக்கு மார்க்கம் 3 நாட்கள் தவணை கொடுக்கிறது. அந்த 3 நாட்களுக்குள்ளால் அவர்கள் பேசிவிட வேண்டும். அவர்கள் பேசாவிட்டால், கண்ணியமானவர்களே, இதே நிலைமையில் 3வது நாள் கழித்து அவர் தொழுத தொழுகை, அவர் நோற்ற நோன்பு, அவருடைய ஜகாத், அவருடைய சதகா, அவருடைய குர்ஆன், அவருடைய ஜிக்ர், ஒரு அமலும் அவருடைய தலைக்கு மேலால் ஒரு சாணளவு கூட உயர்த்தப்பட மாட்டார்.
கண்ணியமானவர்களே, இந்த பாவம் இருக்கிறதே யாருக்கும் சொல்ல முடியாது, இது ஏண்ட ஃபேமிலியில் இல்லை, இது ஏண்ட குடும்பத்தில் இல்லை, இது நான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இப்படி ஏண்ட குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இல்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது. கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் தவறு செய்திருந்தால் குடும்பத்துக்குள்ளால் ஒரு பிரச்சனையா, ஏண்ட ஒரு இஸ்லாமிய சகோதரனோடு ஒரு பிரச்சனையா, நானும் நீங்களும் ஒரு காலத்தில் பேசியிருப்போம். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்ட தவணை காலம் 3 நாள். 3 நாட்களுக்கு பின்னால் இவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் இவர் பேசியிருப்பார். 1 மாதம் கழித்து பேசியிருப்பார், 2 மாதம் கழித்து பேசியிருப்பார். கண்ணியமானவர்களே, இந்த 1 மாதத்தினுடைய தொழுகை, அந்த ஃபர்தான தொழுகை, அவருடைய நோன்பு, இந்த ரமலானுடைய காலத்தை அவர் அடைந்திருந்தால், அவர் கஷ்டப்பட்டு பிடித்திருந்த அந்த நோன்பு, அவர் தாகித்திருந்த அந்த தாகம், அந்த பசி, அந்த குடும்பத்தை விட்டும் பிரிந்திருந்த அந்த தியாகம். கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாளையில் பட்டோலையை பிரட்டி பார்க்கும் நேரத்தில் நோன்பு இருக்காது, ஜகாத் இருக்காது, சதகா இருக்காது. யா அல்லாஹ், என்ன காரணம்? நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உனக்காக வேண்டி நோன்பு நோற்றேன். அல்லாஹ் சொல்லுவான், கண்ணியமானவர்களே, குடும்ப உறவை முறித்து நடந்தாய். வாஹவானி முத்தசாரிமான், உன்னுடைய இஸ்லாமிய சகோதரனோடு ஒரு பிரச்சனை இருந்தது, உனக்கு தரப்பட்ட காலம் 3 நாள், நீ அந்த 3 நாட்களுக்கு மேலால் பேசாமல் இருந்திருந்தாய். கண்ணியமானவர்களே, இவர்களுடைய தொழுகை எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். பயங்கரமான ஹதீஸ், பயங்கரமான ஹதீஸ். கிட்டத்தில் இந்த சப்ஜெக்டில் ஒரு சில தினங்களுக்கு முன்னால், நான் நினைக்கிறேன் இந்த வாரத்துக்குள்ளால், அதாவது சென்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லா மஸ்ஜிதிலேயும் இதே தலையங்கம். என்ன காரணம்? உலமாக்களாகிய எங்களுக்கு, இமாம்களாகிய எங்களுக்கு யாரோடையும் ஏற்றத்தாழ்வும் இல்லை, கோபமும் இல்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாரும் நேர் வழி காட்டப்பட வேண்டும். இந்த விஷயம் எனக்கு தெரியாது, இந்த விஷயத்தை எனக்கு எந்த ஹஸரத் சொல்லி தரல, எங்கட பள்ளியுடைய இமாம் சொல்லி தரல என்று யாருக்கும் சொல்ல முடியாது. கண்ணியமானவர்களே, எல்லா இடத்திலையும் தஃப்சீருடைய வகுப்புலையா இருக்கலாம், ஃபிக்ஹுடைய வகுப்புலையா இருக்கலாம், எல்லா இடத்திலையும் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? குடும்பத்தை முறிச்சு நடந்த நிலைமையில ரமலான் அடையவானாம். சகோதரர்களோடு பேசாமல் இருக்கும் நிலைமையில ரமலான் அடையவானாம். கஷ்டப்பட்டு 30 நோன்பு பிடிக்கிறீங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 30 நோன்பும் உங்களுக்கு எழுதப்படாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ரமலானுடைய மாதத்தில் முதலாவது கட்டம் ரஹ்மத்துடைய கட்டம், இரண்டாவது கட்டம் அல்லாஹுடைய பாவ மன்னிப்புடைய கட்டம், மூணாவது கட்டம் நரக விடுதலையினுடைய கட்டம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது ரஹ்மத்துடைய அந்த பத்தில் அல்லாஹ் அவனுடைய அதிவிசேஷமான ரஹ்மத்துகளை உலகத்துக்கு அதிகமாக இறக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த காலத்திலும் ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஹ்மத லா தன்ஸிலு அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹிமின். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறதே, லா தன்ஸிலு அலா கௌமின், ஒரு கூட்டத்துக்கு இறங்க மாட்டாது, ஃபீஹிம் காத்திஉ ரஹிமின், அந்த கூட்டத்தில் குடும்பத்தை முறிச்சு நடந்த ஒருத்தர் இருந்தால் அல்லாஹ் அந்த ஒரு மனிதனுடைய முசீபத்தின் காரணமாக முழு அந்த சமூகத்திற்கும் அந்த கூட்டத்திற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறக்க மாட்டான். முழு அந்த கூட்டத்துக்கும் இறங்காது. இந்த மஸ்ஜிதில் ஒரு 1000 நபர்கள் என்று வைத்துக் கொள்வோம் உதாரணமாக. கண்ணியமானவர்களே, இதில் ஒரு மனிதர் தண்ட தாயோடு பேசாமல் இருக்கிறார், தந்தையோடு பேசாமல் இருக்கிறார், தண்ட சகோதரனோடு பேசாமல் இருக்கிறார், தண்ட குடும்ப உறவை முறித்து நடக்கிறார், சலாம் கலாம் ஒன்றும் இல்லாமல் குரோதம், உள்ளத்தில் குரோதம் இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, இவர் ஒருவரினுடைய முசீபத் முழு மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் பைஹகி என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இரண்டாம் கட்டம் ரமதானுடைய இரண்டாவது கட்டம் மக்ஃபிரத்தினுடைய கட்டம், பாவ மன்னிப்புடைய கட்டம். அல்லாஹ் லட்ச பாவிகளை அல்லாஹ் இந்த காலத்தில் அல்லாஹ் சர்வசாதாரணமாக மன்னிக்கிறான். ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்றை சொன்னார்கள். துஅரதுல் அஅமால் யௌமல் ஹமீஸ் வ யௌமல் இஸ்னைன். சொன்னார்கள், ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமை நாளிலும் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு அடியார்களுடைய அமல்கள் காட்டப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபயக்ஃபிரு லிகுல்லி முஸ்லிமின். அல்லாஹ் அந்த தினங்களில் அந்த வியாழக்கிழமை அந்த திங்கட்கிழமை நாளில் அல்லாஹ் ஷிர்க் வைக்காத எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். ஆனால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லா ரஜுலுன் கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா. சொன்னார்கள், ஆனால் ஒரு மனிதனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யார் தெரியுமா? அவருக்கும் அவருடைய சொந்த சகோதரனாக இருக்கலாம், ஒரு இஸ்லாமிய சகோதரனாக இருக்கலாம், அவருக்கும் இவருக்கும் மத்தியில் ஷஹ்னா, ஒரு மனக்கசப்பு, ஒரு மனஸ்தாபம், ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை. இதன் காரணமாக ரெண்டு பேரும் பேசாமலே காலத்தை கழிக்கிறார்களே, இப்படியாப்பட்ட ரெண்டு பேரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். கண்ணியமானவர்களே, ஹதீஸில் வந்திருக்குது, ஃபயக்ஃபிரு லிகுல்லி முஸ்லிமின். அல்லாஹ் ஷிர்க் வைக்காத எல்லா முஸ்லிம்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், ஆனால் இவர்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் இவர்களை பார்த்து சொல்லுவானாம், தஊஹா ஸைனி. சொல்லுவாங்க, இந்த ரெண்டு பேரையும் அப்படியே விட்டுடுங்க, இந்த ரெண்டு பேரையும் அப்படியே விட்டு போடுங்க. ஹத்தா யஸ்தலிஹா. இந்த ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆகும் வரைக்கும் விட்டு போடுங்க. கண்ணியமானவர்களே, லேசான விடயம் அல்ல. அவங்க சமாதானம் ஆகும் வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அது அவருடைய மௌத்து வரைக்கும் இருந்தாலும் சரி. கண்ணியமானவர்களே, இதே நிலைமையில் நானோ நீங்களோ ரமலானை அடைந்தால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் இந்த 2ஆம் பத்தில் இறங்கக்கூடிய மக்ஃபிரத்தும் எனக்கும் உங்களுக்கும் இல்லை சகோதரர்களே. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸ், மன் ஹஜர அஹாஹு சனதன். அபூ தாவூத் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், மன் ஹஜர அஹாஹு சனதன். யார் ஒரு சொந்த சகோதரன் அல்லது ஒரு இஸ்லாமிய சகோதரன் அவரோட பேசாமல் இருக்கிறாரு, எவ்வளோ காலம்? ஒரு வருஷம் பேசாமல் இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஸஃப் கி தமிஹி. இவருக்கு எப்படியாப்பட்ட பாவம் எழுதப்படும் தெரியுமா? இவரை கொலை செஞ்சதுக்கு சமானம் எழுதப்படுமா, கொலை செஞ்சதுக்கு சமமாக பாவம் எழுதப்படும். கண்ணியமானவர்களே, பயங்கரமான ஒரு விடயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமாத தகலன் நார். இதே நிலைமையில் பேசாமல் கதைக்காமல் அப்படியே உங்களோட காலங்களை கழித்து மௌத்தாகிட்டால் ஃபமாத தகலன் நார், அவர் நரகம் நுழைவார். கண்ணியமானவர்களே, லேசான விஷயம் இல்லை. நானும் நீங்களும் நல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்படியே இந்த காலம் போயிட்டு கொண்டே இருக்குது. ரமலான் வருது, அந்த ரமலானை நான் கஷ்டப்படுறேன், ஆனால் அந்த ரமலான் எனக்கு எழுதப்படுது இல்லை, அந்த நோன்பு எனக்கு எழுதப்படுறது இல்லை. நான் சதக்கா கொடுக்கிறேன், அந்த சதக்காவும் என் பட்டோலையில் இல்லை. நான் 5 நேரம் தொழுகிறேன், அந்த 5 நேர தொழுகையும் என் பட்டோலையில் இல்லை. என்ன ஒரு வாழ்க்கை இது, என்ன ஒரு வாழ்க்கை சகோதரர்களே. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் மனசிறங்குவோம். அவரிடத்தில் பிழை இருந்தாலும் ஒரு உண்மையான முஃமினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நாங்கள் போய் சலாம் சொல்லுவோம், நாங்கள் போய் பேசுவோம். ஏன் அந்த 30 நோம்பும் பாதுகாக்கப்படணும், ஏண்ட சதக்கா பாதுகாக்கப்படணும். நான் கபருக்கு போனதுக்கு பின்னால் என் பட்டோலையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் நான் அந்த கபரில் என்ன செய்ய போகிறேன்? கண்ணியமானவர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், மிக முக்கியமான ஒரு விஷயம். நல்லா கேட்டுக்கொள்வோம். இந்த குத்துபால எதை கேட்காட்டியும் இந்த சப்ஜெக்ட் நல்லா கேட்டுக்கொள்வோம். முன்னைய சமூகங்கள், உம்மத்தே முஹம்மதியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள், அந்த சமூகங்கள்
அதாவது ஆத் கூட்டத்தினர்கள், சமூத் கூட்டத்தினர்கள், இதுபோல நிறைய சமூகங்கள் வந்தார்கள். இவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். ஒரு சிலர்கள் காற்றால் அழிக்கப்பட்டாங்க, இன்னும் சிலர்கள் வானத்திலிருந்து கல்லு மலை இறக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். இன்னும் சிலர்கள் பூமியை கிளறி பூமியை 7 வானங்களுக்கு மேலால கொண்டு போய் அப்படி பிரட்டி அடிக்கப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கப்பட்டு மௌத்தாக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த எல்லா கூட்டமும் மௌத்தாகினது ஒரே ஒரு பாவத்தால். என்ன பாவம் தெரியுமா? அடம். அடம் ஏண்ட பாஷையில் நான் சொல்கிறேன், சரியாக சொல்கிறதாக இருந்தால் பிடிவாதம். நான் என்னத்துக்கு பேசும், நான் என்னத்துக்கு இறங்கி போகும், ஏண்ட மேலே குத்தம் இல்லை, நான் இப்படி வந்து அப்படி வரும். இந்த அடம் தனத்தால தான் முன்னைய சமூகங்கள் அழிக்கப்பட்டது. உலமாக்கள் எழுதுகிறாங்க, யாரிடத்தில் 2 பாவம் இருக்குமோ, ஒன்று அடம் பிடிவாதம், 2வது பெருமை, இந்த 2 பாவம் இருக்குமோ இந்த முன்னைய சமூகம் அழிக்கப்பட்டது போலதான் அவரும் அழிக்கப்படுவார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, நான் இந்த இடத்துல ஏண்ட மனம் போன போக்கில் பேசல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஃப்சீருடைய கிதாபுகளில், ஹதீஸுடைய கிரந்தங்களில் படித்து முத்தாலா செஞ்சுட்டு தான் இந்த மிம்பர் படியிலிருந்து நான் சொல்கிறேன். எப்படி இணை வைத்த ஒரு கூட்டம், அந்த கூட்டமெல்லாம் என்ன நினைச்சாங்க, இவர் யாரு, நாங்கள் இவ்வளோ காலம் எங்கட பரம்பரை தான் இந்த ஊர் ஆட்சி செஞ்சவர்கள், இவர் இன்றைக்கு நேற்று வந்தவர், சரியா நபி ஒன்று வருவதாக இருந்தால் எங்கட பரம்பரையிலிருந்து வந்திருக்கணும். அடம், பிடிவாதம், பெருமை, இந்த 2 பாவம் இருக்குதே ஒரு மனுஷனை அல்லாஹ்விடத்தில் அழிச்சு போட்டு. ஃபிரௌன் கடைசி நிலைமையில், ஃபிரௌன் அவன் தண்ணியில் மூழ்கடிக்கப்படுற நேரத்தில் அவனுக்கு இப்போ விலகிட்டு தொண்டை குழிக்கு ரூஹ் வந்துட்டு கடைசி நேரத்தில் தான் எல்லாத்துக்கும் திறக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, கண்ணியமானவர்களே, சக்கராத் என்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். சக்கராத்தில் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நடக்கும். என்ன தெரியுமா? சக்கராத்தில் ஒரு மனிதன் தௌபா செய்யாத எல்லா பாவத்தையும் அல்லாஹ் கண்ணு முன்னால் கொண்டு வருவான். தௌபா செஞ்ச பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுவான். தௌபா செய்யாத எந்த பாவம், ஜினாவாக இருக்கலாம், வட்டியாக இருக்கலாம், அதாவது போத வஸ்துக்களாக இருக்கலாம், உம்மா அப்பாவுக்கு அநியாயம் செஞ்சதாக இருக்கலாம், எந்த பாவமாக இருந்தாலும் தௌபா செய்யலையா, கடைசி கட்டத்தில் தௌபா செய்யலையா, அல்லாஹ் அந்த ஃபோட்டோவை காட்டுவான், கண்ணு முன்னால் கொண்டு வருவான். இப்போ இவர் அல்லாஹ் கிட்ட பேசுவார், யா அல்லாஹ் காலத்தை தவற விட்டுட்டேன், யா அல்லாஹ் காலம் போயிட்டு, யா அல்லாஹ் இப்போ மௌத்தாக போகிறேன், யா அல்லாஹ் கொஞ்சம் தவணத்தா, நான் இதுக்கு தௌபா செஞ்சுட்டு வார், இதுக்கு தௌபா செஞ்சுட்டு வார். ஒரு நிமிஷம் தரப்படாது, ஒரு நிமிஷம் தரப்படாது. ஃபிரௌன் சொன்னான், அந்த நேரத்தில் ஃபிரௌனுடைய தொண்டை குழிக்கு ரூஹ் வந்துட்டு இவர் சொல்கிறாரு, யா அல்லாஹ், அதாவது இப்போ சொல்கிறாரு, பனு இஸ்ரவேலர்கள் எந்த மூசாவினுடைய இரட்சகனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கடைசி தொண்டை குழிக்கு வந்த நேரத்தில் சொன்னார். அல்லாஹ் அவரை பார்த்து ஒரு பதிலொன்று சொன்னான், அந்த ஃபிரௌனை பார்த்து. கண்ணியமானவர்களே, இது முதலாவது இந்த குத்துபா எனக்கு. 2வது உங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், என்ன தெரியுமா? ஆல் ஆன் வகத் அஸைத. அல்லாஹ் சொல்கிறான், ஆல் ஆனடல் என்ன கருத்து தெரியுமா? உனக்கு இப்போவா நேரம் வந்துச்சு, உனக்கு இப்போவா நேரம் வந்துச்சு, உனக்கு எவ்வளோ காலம் தந்தேன். கண்ணியமானவர்களே, ஃபிரௌனுக்கு அல்லாஹ் 400 வருஷம் தவணை கொடுத்தான். 400 வருஷம். இந்த 400 வருஷத்தில் அன ரப்புக்குமுல் ஆலா, அன ரப்புக்குமுல் ஆலா, உங்களோட எல்லா ரப்பை விடவும் நான் தான் உயர்ந்தவன் சொன்னான். ஒரு நாள் சரி, நான் ஒரு அடிமை என்ன படைச்ச ரப்பி இருக்கிறான்னு சொல்லலை. கடைசி நேரத்தில் சொன்னான், என்ன தெரியுமா? பனு இஸ்ரவேலர்களுடைய இரட்சகனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் சொன்னான், இப்போவா உனக்கு நேரம் வந்துச்சு. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் எழுதுகிறாங்க, கடைசி தருணத்தில் நாங்கள் அல்லாவோட பேசுவோமாம், யா அல்லாஹ் இந்த ஜினாவுக்கு நான் இன்னும் தௌபா செய்யலை, யா அல்லாஹ் எனக்கு டைம் தா, இல்லாட்டி இந்த பாவத்தை மன்னிச்சிடு. அல்லாஹ் கேட்பானான், ஆல் ஆன், உனக்கு இப்போவா நேரம் வந்துச்சு. ஏமான் அல்லாஹ் நல்லடியார்களே, கவலைப்படணும், வருத்தப்படணும். நானும் நீங்களும் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ போகிறோம் என்றது தெரியாது. ஏண்ட நெத்தியில், உங்களோட நெத்தியில் எவ்வளோ காலம் இருக்குதுன்னு தெரியாது. அது ஒரு நாளாக இருக்கலாம், 2 நாளாக இருக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி ட்ரீவில் ஓட்டி கொண்டு போகிறாங்க, அதே மாதிரி வேன் ஓட்டி கொண்டு போகிறாங்க, அப்படி ஒரு நடுக்கம் கொண்டு வருது. எத்தனை சம்பவம்!
அப்படி இந்த கிட்டத்துலேயும் கேள்விப்பட்டோம். கொட்டுவை ஸ்டேஷன் கிட்ட அப்படியே போனார், ஓரமாக்கினார், அப்படியே அந்த எண்டலில் வச்சார் தலையை மவுத். அவர் நினச்சிருப்பாரா? அவர் நினச்சிருந்தால் கண்ணியமானவர்களே அந்த நேரத்தில் அவர் அயரோடிப்பாரா? நீங்கள் சொல்லுங்க பாப்போம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல நான் மவுத்தாக போகிறேன் என்று அவருக்கு தெரிஞ்சிருந்தால் அவர் எங்கே இருந்திருப்பார்? பள்ளிவாசல் இருந்திருப்பார், அப்படி குரான் ஓதி கொண்டு இருந்திருப்பார், ஏதாவது ஒரு அமலை செஞ்சிருப்பார், இல்லாட்டி ஏதாவது ஒரு பாவத்துக்கு தௌபா செஞ்சிருப்பார். எந்த நேரத்தில் எந்த 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 எப்படி எங்கட அஜல் வரும் என்று தெரியாது. நானும் நீங்களும் தவறு செய்து கொண்டு இருக்கிறோமா? திடீரென்று பிடிக்கிறாங்க, மவுத்தாகிறாங்க. தௌபாவும் இல்லை, கலிமாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, மவுத்து. கபருக்கு போனதுக்கு பின்னால் பட்டோலையை பார்த்தால் பட்டோலையிலையும் ஒன்றும் இல்லை, பிடிச்ச நோம்பு இல்லை, கொடுத்த சதக்கா இல்லை, ஓதின குர்ஆன் இல்லை. கண்ணியமானவர்களே, இது கவலையோடு நான் பேசுகிறேன். ஏண்ட விடயத்தில் கண்ணியமானவர்களே நான் யாரையோடையாவது பேசாமல் இருக்கிறேன் என்று விளங்கிட்டால் கண்ணியமானவர்களே இன்றைக்கு இரவு வரைக்கும் தவணை இருக்கிறது. நீங்கள் சலாம் சொல்லி பேசுங்க, ஒரு நாளும் குறைய மாட்டீங்க, ஒரு நாளும் குறைய மாட்டீங்க. அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நான் சார்ட்டர் ஆகிட்டேன், நான் செகண்ட் ஆகிட்டேன், எங்களோட பாஷையில் நான் சொல்கிறேன், நான் தரக்குறைச்சல் ஆகிட்டேன். கண்ணியமானவர்களே அல்லாஹ் உயர்த்துவான், அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். இந்த உலகம் தானாக இயங்கல்ல, சும்மா நாங்கள் பிறக்கல்ல, சும்மா நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகல, சும்மா நாங்கள் வியாபாரம் செய்யல. அல்லாஹ் எங்களை பிறக்க வச்சிருக்கிறான், எங்களை அல்லாஹ் வளர வச்சிருக்கிறான், அல்லாஹ் எங்களை பரிபாலிச்சு கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை வியாபாரம் செய்ய வச்சு கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை ஒத்தருக்கு புலங்க வச்சு கொண்டிருக்கிறான். ஒரு சண்டை நடக்குது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இனியமானவர்களே மேலே இருக்கக்கூடியவன் அல்லாஹ் தீர்ப்பு செய்வான். என்னுடைய இந்த அடியான் இவ்வளோ இறங்கி போகிறான், இவனை நான் கண்ணியப்படுத்துவேன், உலகத்திலையும் கண்ணியப்படுத்துவேன், ஆகிரத்திலையும் கண்ணியப்படுத்துவேன். கண்ணியமானவர்களே கடைசியாக ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். இவ்வளோ நேரம் இறக்கமாக கண்ணியமாக ஏண்ட கடமை இது. நான் சொல்ல வேண்டியது கட்டாயம். குடும்பத்தில் யாரோடையாவது பேசாமல் இருக்கிறீங்களா? பேசுங்க. உம்மா அப்பாவோட குடும்பத்தில் மிக முக்கியமானவர்கள் யார் தெரியுமா? இரத்த உறவு. இரத்த உறவு என்றால் யார்? இரத்த உறவுகள் என்றால் யார்? ஏண்ட உம்மாவோட கூட பிறந்தவர்கள், ஏண்ட வாப்பாவோட கூட பிறந்தவர்கள், என்னையோட கூட பிறந்தவர்கள், இவர்கள் தான் இரத்த உறவு. இந்த இரத்த உறவோட பேசாமல் இருந்தால் இது நம்பர் 1. இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, அதுதான் நம்பர் 1. 2வது கட்டம் குடும்பத்தில் ஏனைய சொந்தக்காரர்கள், இது 2வது. 3வது இஸ்லாமிய சகோதரன், ஏதோ ஒரு அடிப்படையில் அவன் முஸ்லீம் சகோதரன், நானும் அவனும் இஸ்லாமிய சகோதரன். இந்த 3 சாப்டரும் இதற்குள்ளால் வரும். கண்ணியமானவர்களை கடைசியாக சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். இந்த பாவத்துக்கு நானும் நீங்களும் தௌபா செய்யாமல் ரமலானை அடைகிறதாக இருந்தால் இது நோன்பை பிடிக்கிறத விட பிடிக்காமல் இருக்கிறது சிறந்தது. பிடிக்கிறத விட பிடிக்காமல் இருக்கிறது சிறந்தது. கண்ணியமானவர்கள் ஏன் நான் சொல்கிறேன் என்றால் கஷ்டப்பட்டு பிடிச்சி வேலையில் எழுதப்படாது, தலைக்கு மேலால் உயர்த்தப்படாது. கண்ணியமானவர்களே எனவே சிறந்தவர்களாக வாழ்ந்து சிறந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். பேணி இரக்கமான ரப்புயா அல்லாஹ், நிசங்கையான ரப்புயா அல்லாஹ். அரசர்களுக்கெல்லாம் அரசன் ரஹ்மானே, 7 வானங்களுடைய ஆட்சியோண்ட கைவசம் ரஹ்மானே, 7 பூமிகளுடைய ஆட்சியோண்ட கைவசம் ரஹ்மானே. இடைப்பட்ட அத்துணை வஸ்துகளுக்கும் நீ சொந்தக்கார ரப்புயா அல்லாஹ். அல்லாஹ் எங்கள் அனைவரை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்களோட குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், யா அல்லாஹ். இந்த ஹுத்பாவில் பேசப்பட்ட இந்த பாவத்தை விட்டும் எம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த பாவத்தை விட்டும் எம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பாயாக, எம்முடைய பிச்சலங்களை பாதுகாப்பாயாக. அல்ல மௌத்துக்கு முன்னால் தௌபாவை நசீபாக்கிடியா அல்லாஹ். எங்களோட நெற்றியில் எவ்வளோ காலம் எழுதப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது ரஹ்மானே. பாவம் செய்கிற நேரத்தில் எங்களுக்கு மௌத்த தராதையா அல்லாஹ், பாவம் செய்கிற நேரத்தில் எங்களுக்கு மௌத்த தந்திடாதையா அல்லாஹ், பாவத்தில் இருக்கிற நேரம் எங்களுக்கு மௌத்த தராதையா அல்லாஹ். ரஹ்மானே அல்லாஹ், குடும்பத்தை முறிச்சு நடக்கிற நேரத்தில் எங்களுக்கு மௌத்த தராதையா அல்லாஹ். எங்களோட பணம் எங்களுக்கு உதவி செய்யாது ரஹ்மானே, எங்களோட குடும்பம் எங்களோட புள்ள குட்டிகள் எங்களுக்கு உதவி செய்யாதியா அல்லாஹ். கபரில் கஷ்டப்படணும் ரஹ்மானே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், யா அல்லாஹ். இஸ்லாமிய சகோதரரோடு பேசாமல்
இருந்தால் யா அல்லாஹ் இந்த ரமலானுக்கு முன்னால் எனக்கு தௌபாவை தந்துடியா அல்லாஹ், எங்களுக்கு தௌபா தந்துடியா அல்லாஹ், பெருமை வீட்டும் பாதுகாத்துடியா அல்லாஹ், அடத்தை வீட்டும் பாதுகாத்துடியா அல்லாஹ், பிடிவாதத்தை வீட்டும் பாதுகாத்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துடியா அல்லாஹ், எல்லாம் இறக்கமாக நடக்கணும் யா அல்லாஹ், ஒத்துமையாக நடக்கணும் யா அல்லாஹ், சந்தோஷமாக இருக்கணும் யா அல்லாஹ், யாரும் சண்டை பிடிக்கக்கூடாது யா அல்லாஹ், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ரஹ்மானே. எங்கள் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்திறியா அல்லாஹ், இந்த ஊரை ஒற்றுமைப்படுத்திறியா அல்லாஹ், இந்த ஊரில் வாழக்கூடிய குடும்பங்கள் ஒற்றுமைப்படுத்திறியா அல்லாஹ், எல்லா சகோதரர்களும் ஒற்றுமையாக இருக்கணும் ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த ஒற்றுமை இல்லாமல் இந்த குடும்ப உறவு முறிச்சு நடந்த அந்த முசீபத்தை எங்களோட ஊருக்கு இறக்கிடாது ரஹ்மானே. இந்த ஊரில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இறக்கிடாது யா அல்லாஹ், இந்த ஊரில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இறக்கிடாது யா அல்லாஹ், எல்லாத்துக்கும் தௌபாவை நசீபாக்கிடு ரஹ்மானே. இந்த துஆ கபூல் செஞ்சிடு ரஹ்மானே. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله.